सत्सङ्गत्वे निस्सङ्गत्वं निस्सङ्गत्वे निर्मोहत्वं निर्मोहत्वे निश्चलतत्वं निश्चलतत्वे जीवन्मुक्तिः पुनरपि जननं पुनरपि मरणं पुनरपि जननी जठरे शयनम् इह संसारे बहुदुस्तारे कृपया पारे पाहि मुरा। श्री गुरुभ्यो नमः। अन्देहम् अमृतानन्दं शान्तं सुलभरूपिणम् अहैतुककृपासिन्धुं शिष्यबुद्धिविकासिनम्. ஸ்ரீதர் ஐயாவோட சிவபக்த லட்சணம் பார்த்துட்டு இருக்கோம். இது வரைக்கும் சிவநாமாவை பற்று கொண்டவர்கள், சிவநாமாவையே பிடித்து கொண்டிருப்பவர்கள் எப்படி உலகத்தை பார்க்கிறார்கள், அதனால அவங்க எந்த விதமா வாழ்க்கை நடத்துறார்கள்னு பார்த்தோம். இந்த நிலையில்லாத இந்த உலகத்தை கண்டு நிலையான அந்த வஸ்து சிவன் ஒருவரே என்று அவருடைய நாமாவில பற்று கொண்டு இருக்கிறார்கள். அதனால முன்னாடி ஸ்லோகத்துல என்ன சொன்னார்னா, உலகத்துல இருக்கிற எல்லா பொருளையும் அந்த சித் ஸ்வரூபமாக சிவஸ்வரூபமாக பார்க்கிறார். இதுதான் உபனிஷத்துலயும் சொல்லியிருக்கு. எல்லா இடத்துலயும் ஆத்மாவையே பார்க்கக்கூடியதான அந்த நிலையை அடைகிறார்கள் இந்த சிவபக்தர்கள்னு சொன்னார். இப்ப அடுத்தது இதற்கு மேல அவர்கள் எப்படி இந்த உலகத்தில் நடக்கும் ஒவ்வொரு நிகழ்ச்சியும் எப்படி பார்க்கிறாங்க அப்படின்னு பார்ப்போம். 10வது ஸ்லோகம். ராகாதிகிருத் விவிதமேஷ மகாநடः கலு ஆன்ருத்யதீப்தமிதி தத்வத்ருஷேக்ஷமானாः க்ஷோபம் ந யாந்தி தததே ச முதம் ஸ்மரந்தः த்வத்வைபவம் த்வதபிதான நிபத்தபாவாः த்வத்அபிதான நிபத்தபாவாः க்ஷோபம் ந யாந்தி. சிவநாமாவை பற்று கொண்டவர்கள், அதனை பிடித்து கொண்டிருப்பவர்கள் எந்த விதமான கலக்கத்தையும் அடைவதில்லை, கலங்குவது இல்லை. எதை கண்டு கலங்குவதில்லை, ஏன் கலங்குவதில்லைன்னு பார்ப்போம். த்வத் அபிதான நிபத்தபாவாக த்வத் வைபவம் ஸ்மரந்தஹ முதம் தததேஜ. பரமேஸ்வரனுடைய வைபவத்தை எண்ணி எண்ணி சந்தோஷம் அடைகின்றனர். அவருடைய வைபவம் என்ன அப்படின்னா, ஏஷக மகாநடः கலு ராகாதிகிருத் விவிதம் ஆன்ருத்யதி தம். இவர் ஒரு பெரிய நாட்டியக்காரர். அவர் என்ன பண்ணிட்டு இருக்கார், பலவிதமாக இந்த உலகத்தை இயக்கி பலவிதமான காமத்தை தூண்டி, ராகாதிகிருத் விவிதம் ஆன்ருத்யதி இத்தம், காமம் முதலியவற்றை தூண்டி பலவிதமாக இவ்வாறு ஆடச் செய்கின்றார். இந்த உலகத்தில் உள்ள மக்களையும் இல்ல இந்த நிகழ்ச்சிகளையும் அவர் இயக்கி கொண்டிருக்கின்றார். இது தத்துவ திருஷ ஈக்ஷமானாக க்ஷோபம் நயாந்தி. இப்படி தத்துவ நோக்கில் பார்ப்பவர்கள் கலங்குவது இல்லை. இந்த தத்துவ நோக்கத்தில் பார்ப்பது அப்படின்னா என்ன, நம்ம உலகத்துல நம்ம ஒரு செயலை பார்க்கும் பொழுது, நான் இந்த மாதிரி தப்பு பண்ணிட்டேன், எனக்கு இந்த மாதிரி ஒரு கஷ்டம் வந்துருச்சு, இல்ல நான் இவ்வளோ கஷ்டப்பட்டு விழிச்சேன், அதனால நான் பெரிய நிலையை அடைந்தேன், இவர் இன்னார் எனக்கு இந்த துன்பத்தை தந்தார், அவருக்கு நான் பதிலடி கொடுக்கிறேன். இந்த மாதிரி நம்ம ஒரு ஆக்ஷன் செய்யறோம், அதுக்கு ஒரு பிரதி உபகாரம் வருது, இல்லாட்டி நம்மளுடைய கர்மானால இது மாதிரி வருது அப்படின்னு சொல்லிட்டு சாமான்யமா நம்ம வாழ்க்கை நடத்திட்டு இருக்கோம். ஆனா இந்த சிவ நாமாவை பற்றுடைய அந்த சிவ பக்தர்கள் என்ன பண்றாங்க, அவர்கள் இந்த தத்துவத்தை அறிந்திருக்கிறார். சிவ தத்துவம் என்ன அப்படிங்கிறத அறிந்து அவரால் இந்த செயல்கள் எல்லாம் உலகத்தில் இருக்கும் ஒவ்வொரு நிகழ்ச்சியும் இயக்கப்படுகிறது அப்படின்ட்டு அந்த நோக்கத்துல பார்க்கறதுனால இந்த இன்பமும் துன்பமும் அவர்களை பெரிதாக தாக்குவது இல்லை. இந்த ஸ்லோகங்கள்ல முதலேந்து நம்ம பார்க்கறது என்னன்னா, சிவபக்தர்கள் உலகத்தை பார்க்கிறார்கள் அப்படின்னா அதுல உள்ள நிலையாமையை அறிகிறார்கள். அந்த நிலையாமை அறிந்து இதுலயே பிறந்து இறந்து வர்றது ஒரு அழியாத தன்மை, இதை மாறி இதிலிருந்து விடுபட்டு ஒரு அழியா தன்மையை வேண்டும் அப்படின்னா சிவநாமத்தை பற்றுக்கொள்ள வேண்டும் அப்படின்ட்டு ஒரு
விவேகம் வந்து அந்த இந்த உலக நிகழ்ச்சிகள்லேருந்து ஒரு வைராகியம் பெற்று அந்த நாமத்தை பற்றுடையவர்களாக இருக்கிறார்கள். அவர்களுக்கு இந்த நிலை, இந்த தத்துவ நிலை, சாஸ்திரத்துல சொல்லியிருக்கிற அந்த தத்துவ நிலையில் இந்த உலகத்தை பார்க்கக்கூடியதான தன்மை ஏற்படுகிறது அப்படின்ட்டு இந்த ஸ்லோகத்துல சொல்றார். அடுத்தது 11வது ஸ்லோகம். शम्भो कथं नु चतुरास्तव नाम्नि सक्ताः शश्वत्कृते अपि अपदयेव पराभवेन्यैः अस्तोद्यमाः प्रतिकृता अपयात् त्वमीशां येषा कदार्तिरिति तेषु दयां वहन्ति. முன்னாடி ஸ்லோகத்துடைய கண்டினியூஷனாவே இதை எடுத்துக்கலாம். இப்படி தத்துவ நோக்கத்துல பார்ப்பதனால் என்ன ஆகிறது அப்படிங்கறது அது சொல்றார். அது ஒண்ணு. ரெண்டாவது, இந்த ஸ்லோகங்கள்ல முன்னாடிலேருந்து ஒரு முக்கியமான ஒரு செய்தி என்ன சொல்றாருன்னா, அந்த திருநாமத்தில் சிவநாமத்தில் பற்றிருப்பதனால் உலகத்தில் உள்ள பொருள் அனைத்தையும் சிவனாக பார்க்கக்கூடியதான தன்மை. உபனிஷத்துல என்ன சொல்லியிருக்கோ, எல்லா பொருள்களையும் ஆத்மாவாக பார்த்தல், சிவனாக பார்த்தல், அந்த தன்மையை இவர்கள் அடைகிறார்கள் அப்படின்ட்டு ஒரு சுலபமான உபாயம். அதாவது நாமாவில் பற்று வைத்து அதனையே நாமஸ்மரணம் பண்ணிக்கொண்டே இருந்தால் இந்த நிலையை நாம் அடைவோம் அப்படிங்கிறது வந்து பல ஸ்லோகங்கள்ல, ஒரு 4-5 ஸ்லோகங்கள்ல அவர்கள் இந்த நிலையை அடைகிறார்கள், இவ்வாறு செய்கிறார்கள் அப்படின்ட்டு சொல்லியிருக்கார். இப்ப ஹே சம்போ, சம்புவே, தவ நாம்னி சக்தாக சதுராக கதம்னு, உன்னுடைய நாமத்தில் ஈடுபடுபவர்கள் சதுரர்கள் அல்லவோ, ரொம்ப கெட்டிக்காரர்கள் அல்லவோ. எப்படி கெட்டிக்காரர்கள்னு பார்ப்போம். அந்யைஹி அபதயேவ பராபவே சஸ்வத் கிருதே அபி, பிறரால் காரணமில்லாமல் அவமதிப்பு ஒரு தடவை இல்ல அடிக்கடி ஏற்பட்டாலும் பிரதிகிருதவ் அஸ்தோத்தியமாக, அதுல வந்து எதிர் நடவடிக்கையில் ஈடுபடுவதில் முயற்சி இல்லாமல் இருக்கிறார்கள். அமீஷாம் ஏஷா ஆர்த்தி கதா அபயாத்து இதி தேஷு தயாம் வகந்தி, இவர்களின் இந்த கஷ்டம், தனக்கு துன்பம் தருபவர்களுடைய கஷ்டம் எப்போது விலகும் அப்படின்ட்டு அவர்கள் மேல ஒரு தயை காட்டுகின்றனர் அப்படின்னு சொல்றார். இது எப்படி வரும்? முன்னாடியே சொல்லியிருக்காப்ல, உலகத்தில் உள்ள ஒவ்வொரு பொருளையும் சிவனாக பார்க்கும் பொழுது அப்ப அவர்கள் மேல் ஒருத்தர் தனக்கு துன்பம் செய்தாலும் அவர்கள் மேல் வந்து கோபம் வராது. ஏன் வராது அப்படின்னா, எப்போ ஒருவர் மேல கோபம் வரும்? இப்ப நாம் இருக்கிறோம், நமக்கு வந்து ஃபர்ஸ்ட் லெவல் ஆஃப் சர்க்கிள் என்ன, நம்மை சார்ந்தவர்கள், அதாவது நம்முடைய குடும்பத்தார், நம்முடைய குழந்தைகள், அம்மா அப்பா, இப்படி சகோதரர்கள் அப்படின்ட்டு ஒரு ஃபர்ஸ்ட் சர்க்கிள். அதன் பிறகு வந்து நமக்கு தெரிஞ்சவர்கள் அப்படின்ட்டு அடுத்தது. அதன் பிறகு வந்து இன்னும் கொஞ்சம் டிஸ்டன்ஸ் போயிட்டே இருக்கும். இப்ப ஒரு துன்பம் வந்ததோ ஒரு இன்பம் வந்ததோ, இவர்களால ஒரு கஷ்டம், அவர்களுக்கு ஒரு துக்கம் அப்படின்னா நம்ம என்ன பண்றோம்? நம்ம பெற்றோர்களோ நம்முடைய உறவினர்களோ நம்மோடு சேர்ந்தவர்கள், நம் கூட பிறந்தவர்கள், இவர்களுக்கு வந்து ஒரு துன்பம் வந்தா உடனே அவர்களுடைய துன்பத்தை போக்க வேண்டும்னு அவங்களுக்கு உதவி செய்யணும். இதே வந்து அடுத்தது வந்து நமக்கு கொஞ்சம் தெரிஞ்சவங்க ஆனா ரொம்ப பழக்கத்தில் இல்லாதவர்கள் அப்படின்னா உதவி செய்வோம், ஆனா அந்த அளவுக்கு ஒரு ஈடுபாடு இருக்காது. இப்படின்ட்டு அந்த சர்க்கிள் வந்து விலகிட்டே போகும். இது எதனால வருது? இவர்கள் என்னை சேர்ந்தவர்கள், மற்றவர்கள் எனக்கு என்னை விட இந்த சர்க்கிள்ல இருந்து வெளியில இருக்கவர்கள், என்னை சேராதவர்கள் அப்படிங்கிற ஒரு பாகுபாடு இருக்கு. ஆனா இப்ப இருக்கிற எல்லாரையும், உலகத்தில் இருக்க எல்லா பொருள்களையும் சிவனாக பார்க்கும் பொழுது இந்த பாகுபாடு என்பதே இல்லாமல் இருக்கும் இல்லையா? அதனால என்ன ஆகுது? தனக்கு வேற ஒருத்தர் வந்து துன்பம் பண்ணாலும் அவர்கள் மீது கோபப்படாத இருக்கும் தன்மையை அடைகிறார்கள். இன்னொரு உதாரணம் உபநிஷத்திலே சொல்லியிருக்கு. என்ன அப்படின்னா, நம்முடைய சரீரம் இருக்கு. இப்ப நம்ம சரீரத்துல இருக்கிற ஒவ்வொரு அவயங்களும் நம்மை சார்ந்தது. இப்ப நம்முடைய பல்லானது அந்த நாக்கை கடிச்சிருச்சு அப்படின்னா அந்த பல்ல பார்த்து நாம கோபப்பட முடியுமா? இல்ல அந்த நாக்கு வந்து நீயே அந்த மாதிரி போனன்னு சொல்லிட்டு சண்டை போட முடியுமா? ரெண்டுமே நம்மை சார்ந்தது. அதனால நமக்கு வந்து அந்த ஒரு கோபம் வராது. இதேதான் இந்த சிவ பக்தர்களும் செய்கிறார்கள். எப்படி? ஒவ்வொரு பொருளையும் சிவனாக பார்ப்பதனால் அவர்களுக்கு அந்த இன்னொரு மற்றவர் மீது
அந்த ஒரு கோபத்தை காட்டுவதோ, அவர்களுக்கு வந்து அபகாரம் செய்ய வேண்டுமோ, தனக்கு அபகாரம் செஞ்சாலும் அதற்கு பிரதீகாரம் செய்ய வேண்டுமோ என்ற நிலை இல்லாமல் இருக்கிறார்கள். இதற்கு எல்லாவற்றுக்கும் அடிப்படை காரணம் என்ன? சிவநாமத்தில் பற்றிருக்க வேண்டும். அதுதான் நாம இங்க பார்க்கணும். அவர்களுடைய சிவபக்தர்களுடைய லட்சணம் அப்படின்னு சொல்றது எல்லாமே ஒண்ணு, நாம் அந்த குணத்தை வளர்த்துக்கணும். இதற்கான முக்கியமான உபாயம் என்ன? சிவநாமத்தில் பற்று கொண்டு இருத்தல். இதுதான் இந்த ஸ்லோகத்தின் உள்ள இழையோடு இருக்கும் அந்த கருத்து. அடுத்தது 12வது ஸ்லோகம். ரசிகா தருணேந்து மௌலே துக்கம் ந யாந்தி கிமபீதிஹி வாதமாத்ரம் தேமீ கில ஸ்வவிபதீவ வஹந்தி துக்கம் திருக்கோச்சரம் விரஜதி துக்கினி ஜந்து மாத்ரே. முன்னாடி வந்து கலங்குவதில்லை, க்ஷோபம் நயாந்தி அப்படின்னு சொல்லிட்டு சொன்னார். உபனிஷத்துலயும் உலகத்தில் உள்ள எல்லாவற்றையும் ஆத்மாவாக பார்ப்பதனால என்ன சோகம் வரப்போகிறது அப்படின்ட்டு இருக்கும். இங்க இவர் என்ன சொல்றாருன்னா, இப்படி எல்லாவற்றையும் சிவனாக பார்த்தாலும் அவர்களுக்கும் துன்பம் வரும். அது என்ன துன்பம் அப்படிங்கிறத ரொம்ப சுவாரஸ்யமா சொல்றார். துவன் நாமதேய ரசிகாஸ் தருணேந்து மௌலே. ஹே தருணேந்து மௌலே, துவன் நாமதேய ரசிகாக, உன்னுடைய திருநாமத்தில் லயிப்பவர்கள் கிமபி துக்கம் நயாந்தி இதிஹி வாதமாத்திரம், எந்த துக்கமும் அடைவதில்லை அப்படிங்கிறது வந்து ஒரு சொல்லளவில் தான். அப்படின்னா அவங்களுக்கும் துன்பம் வருமா? என்ன துன்பம் அப்படின்னா, தேமீ கில, இப்படிப்பட்டவர்கள் அல்லவோ, ஜந்து மாத்திரே துக்கினி திருக்ரோச்சரம் ரஜதி, ஏதாவது ஒரு ஜந்துவுக்கு துக்கம் அடைவதை கண்களால் கண்டவுடன், ஏதோ ஒரு ஜந்துவானது துக்கம் அடைவதை கண்களால் கண்டவுடன் ஸ்வவிபதீவ துக்கம் வகந்தி, தனக்கே வந்த துயரம் போன்று துக்கம் அடைகின்றனர். அதனால என்ன ஆச்சு? சிவபக்தர்களும் துக்கம் அடைகிறார்கள். எப்ப மற்றவருக்கு ஏதாவது ஒரு துன்பம் வந்துச்சுன்னா அது தனக்கே வந்த துன்பம் போல அவர்கள் வருந்தி அதனை போக்குவதில் முற்படுகிறார்கள் அப்படின்ட்டு அவர்களுடைய அந்த உயர்ந்த தன்மையை இந்த ஸ்லோகத்துல சொல்றார். இங்க பார்த்தோம்னா தருணேந்து மௌலே அப்படின்ட்டு இளம் சந்திரனை தலையில் சூடியவரே அப்படின்ட்டு ஒரு சம்போதனம் கொடுக்கிறார். பரமேஸ்வரன் அந்த சந்திரனுக்கு வந்த துக்கத்தை போக்கி அதனை தலையில தூக்கி வச்சுக்கிட்டார் இல்லையா? ஒருத்தரை வந்து ரொம்ப புகழ்ந்தவனா இல்ல வந்து ரொம்ப உயர்வாக பண்ணணும்னா தலையில தூக்கி வச்சுட்டு ஆடுறார் பார் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது அந்த சந்திரனுடைய துன்பத்தை போக்கி அதன் தன்னுடைய உயர்ந்த ஸ்தானத்தை, சிரசான உயர்ந்த ஸ்தானத்தை கொடுத்திருக்கிறாருன்னு அந்த நாமாவை இங்க வந்து ஞாபகப்படுத்துறார். அடுத்தது 13வது ஸ்லோகம். சர்வத்ர வத்சலதயா त्वदवेक्ष्या च उदरा महान्तैति धीनिगलेन मुक्ताः प्रेम्णा खलु त्वयि विभो त्रिणिताखिलार्ताः त्वन्नामधेयरसिकाः कृतिनो जयन्ति. त्वन्नामधेयरसिकाः कृतिनो जयन्ति. உன்னுடைய நாமத்தில் ஈடுபடுபவர்கள் வெற்றியுடன் விளங்குகின்றார்கள். செய்ய வேண்டியதை செய்ததனால் வெற்றியுடன் விளங்குகின்றார்கள். என்னதை அவர்கள் செஞ்சார்கள்? எதை செய்ய வேண்டும், எதை செய்தார்கள் அப்படின்னா, ஹே விபோ, எங்கும் நிறைந்தவரே, ஸ்வயி பிரேம்னா கலு, உன்னிடத்தில் அன்பினாலேயே, திரிணிதா கிலார்த்தாக, பொருளனைத்தையும் உள்ளாக மதிக்கிறார்கள். சர்வத்ர வத்சலதையா த்வத் அவேக்ஷ்யாச்ச, எங்கும் அன்புடன் பழகுவதாலும் உன்னையே எங்கும் காண்பதாலும், உதார மகாந்த இதி தீனிகளேன முக்தாக, பெரும் வள்ளல் மகான் என்று ஒரு அறிவுத்தலையிலிருந்து விடுபடுகிறார்கள். கிருதினோ ஜெயந்தி, அதாவது இந்த சிவபக்தர்கள் எல்லாரிடமும் பரிவு காட்டுகிறார்கள். மற்றவர்களுக்கு வந்த துக்கம் இருந்ததுன்னா அதனை போக்குவதற்கு முற்படுகின்றனர். இப்படி இருப்பதனால என்ன ஆறுது? அவர்களுக்கு ஒரு புகழும், அவர்கள் ஒரு கருணை நிறைந்தவர்கள், இவர் ஒரு உதார மனப்பான்மை உடையவர், இவர் ஒரு பெரிய வள்ளல், இவர் மகான் அப்படின்ட்டு பலர் புகழ்வார்கள். அவர்கள்
மற்றவர்கள் சொல்ல ஆரம்பிப்பார்கள். ஆனா இந்த சிவநாமத்தில் பற்றுடையவர்கள் என்ன பண்றாருன்னா, இப்படி மற்றவர்களுடைய புகழ்ச்சியோ அல்லது தன்னை தானே அவ்வாறு நினைத்து கொள்வதோ அத்தகையதான அந்த அறிவு தலையிலிருந்து நீங்கியவர்களாக இருக்கிறார்கள். இப்ப ஒரு நம்ம உலகத்துல பார்க்கும் பொழுது என்ன ஆகுது, நம்ம ஒருத்தருக்கு உதவி செஞ்சோம், இல்ல ஒரு கஷ்டமான நேரத்துல அவர்களுக்கு ஒரு பெரிய உதவியை செஞ்சோம் அப்படின்னா நம் மனதில் ஆமா நான் இவருக்கு ஒரு பெரிய உதவி செஞ்சேன் அப்படிங்கிற ஒரு எண்ணம் வருது. அந்த எண்ணம் என்ன ஒரு இந்த உதவினால நான் எனக்கு என்னால இது பண்ண முடிஞ்சது, இவருக்கு இத்தகைய பெரிய உதவி செஞ்சுட்டேனே அப்படின்னு நம்ம மனசுக்குள்ள ஒரு எண்ணம் வரும். இது என்ன ஆகும் அப்படின்னா, இந்த எண்ணமானது நமக்குள்ளேயே ஒரு கர்வத்தையோ அதை தொடர்ந்து மற்ற எண்ணங்கள் உருவாவதற்கு ஒரு காரணமாக இருக்கிறது. ஆனால் இந்த சிவபக்தர்களுக்கு இவர்கள் ஒரு உயர்ந்த நிலையில் இருக்கார்கள் இல்லையா? எப்படி உபனிஷத் சொன்னதான அந்த நிலை, உலகத்துல இருக்கிற எல்லாத்தையும் சிவனாக பார்க்கிறார்கள். அதனால அவர்களுக்கு நான் இதை செய்யறேன், நான் பெரிய ஆள், இல்ல என்னாலதான் இவருக்கு இந்த கஷ்டம் போச்சு அப்படிங்கிற எண்ணங்கள் அந்த அறிவு தலையிலிருந்து விடுபடுபவர்களாக இருக்கிறார்கள். இதுதான் இங்க வெற்றியுடன் விளங்குகின்றனர் அப்படிங்கிறத ஆச்சாரியன் சொல்றார். அடுத்தது 14வது ஸ்லோகம். நாத த்வதீக்ஷணவசாத் அகிலேஷ்வமீஷு ந க்வாப்யகௌரவத்ருக் ஆத்மனி து பிரகாமம் நைச்சக்ரஹஸ்த்வயிது ரக்திர் அனர்கலேதி க்வாதீதவந்த இதமாத்ருத தாவகாக்யாஹ. ஏ நாத, இந்த ஸ்லோகத்திலையும் ஒரு முக்கியமான கருத்தை சொல்றார். ஹே நாத, ஆத்ருத தாவகாக்கியாக, உமது நாமத்தில் மதிப்பு கொண்டிருப்பவர்கள் அகிலேஷு அமீஷு ஸ்வதீக்ஷணவசாத், இங்குள்ள அனைத்திலும் உன்னை காண்பதால் ந குவாபி அகௌரவத்ருக், எதிலும் குறைத்து மதிக்காமல் இருக்கவும் ஆத்மனிது பிரகாம நைச்சகிரக, தன்னை மிக்க வினயத்துடன் தாழ்த்தி கொள்வதும் வைது உன்னிடத்தில் அனர்கல ரக்திகி, தங்கு தடையற்ற பிரியத்தையும் இது இதம் குவ அதீத்தவந்தக, இவர்கள் எங்கு கொண்டனர் அப்படின்னா அவருடைய அந்த அனுகிரகத்தினால அவர்களுக்கு இந்த குணம் வந்திருக்கு அப்படின்னு சொல்றார். இப்ப நம்ம பார்த்திருப்போம், நிறைய பெரிய மனிதர்கள் வேலையிலையோ இல்ல மற்ற இடங்கள்லயோ ஒரு உதவி செஞ்சா, இல்லாட்டி தன்னுடைய கீழானவர்கள் ஏதாவது ஒரு கருத்தை சொன்னார், இவர்கிட்ட இருந்து என்ன இந்த கருத்து அப்படின்ட்டு அந்த கருத்து என்ன அப்படின்னு பார்க்காம அதை ஒரு எடுத்துக்கிறதா வேணாமா அப்படிங்கிறாப்புல ஒரு சில சமயம் ஒரு அவமரியாதை செய்த அளவுக்கு கூட போவார்கள். ஆனா இதே சமயத்துல நல்ல பெரியவர்கள், நல்ல சாஸ்திரம்லாம் பயின்று பெரிய நிலையில இருக்கவர்களுக்கு எவ்வளவு சின்னவர்களாக இருந்தாலும் அப்பதான் ஒரு படிக்கவே ஆரம்பிச்சிருப்பாங்க, அவர்கள்கிட்டேருந்து ஏதாவது ஒரு சந்தேகமோ அல்லது ஒரு கருத்தோ வந்துச்சுன்னா அதை எந்த விதமான அவமதிப்போ இல்லாமல் அவர் ஏற்றுக்கொள்ளக்கூடிய நிலையில் இருப்பார்கள். அப்படி அந்த குணமானது சாதாரண குணம் இல்லை. இருப்பவர்கள் எல்லாவற்றையும் அந்த ஒரு சமநிலையில், அந்த சமபாவத்தில் பார்க்கும் பொழுதுதான் அந்த நிலையை பெற முடியும். அதை பத்தி தான் இந்த ஸ்லோகத்துல சொல்றார். எதையும் ந குவாபி அகௌரவதற்கு, எதையும் குறைத்து மதிக்காமல். இது எப்படி வரும்? இருக்கிறது எல்லாமே சிவன், பார்க்கிறது ஒவ்வொரு பொருளும் சிவன் அப்படிங்கும் பொழுது அதை குறைத்து மதிப்பிடுவதற்கு எந்த ஒரு காரணமும் இல்லை. துவதீக்ஷன், அதுக்குதான் அந்த காரணத்தையும் சொல்றார். துவதீக்ஷணவசாத்து ந குவாபி அகௌரவதற்கு, உன்னை எல்லாவிடத்திலும் காண்பதினால், உன்னை காண்பதால் எதையும் குறைத்து மதிப்பிடுவது இல்லை. அதே போல மிக்க வினயத்துடன் இருக்கிறார்கள். எவ்வளவுதான் அவர்கள் உயர்ந்த அறிவு ஞானத்துல ரொம்ப உயர்ந்த நிலையில் இருந்தாலும் தன்னை தாழ்த்தி கொண்டு மிக்க வினயத்துடன் இருக்கிறார்கள். இந்த நிலை எப்படி வந்தது? இதை யார்கிட்ட போய் கத்துட்டாங்க? எங்கேயாவது ஒரு புத்தகத்தை படிச்சு தெரிஞ்சுட்டார்களா என்றால் அது பரமேஸ்வரனுடைய அந்த அருளினால் வருவது அப்படின்ட்டு இங்க ஆச்சாரியர் சொல்றார். அடுத்தது, இதனால இது வரைக்கும் வந்ததுல
ஸ்லோகங்கள்ல சிவனை எல்லா இடத்திலும் காண்பதினால், அதாவது அசையும் பொருள் அசையாத பொருள் இருக்கிற ஒவ்வொரு பொருளையும் அந்த சிவனுடைய சொரூபமாகவும் சித் சொரூபமாகவும் காண்பதனால் என்னது விருப்பு வெறுப்புங்கிறது இல்லை அப்படிங்கறது 9வது ஸ்லோகத்திலையும், அகங்காரம் மமகாரம் இதெல்லாம் இல்லாமல் இருக்கிறார் அப்படிங்கிறது இந்த 13வது ஸ்லோகத்திலையும், வினயமாக இருக்கிறார் அப்படிங்கிறது இந்த 14வது ஸ்லோகம், வினயமாக இருத்தல் எதையும் குறைத்து மதிப்பிடாமல் இருப்பது அப்படிங்கிறது 14வது ஸ்லோகத்தையும், பொருளை புல்லாக எண்ணுகின்றனர். முன்னாடியும் சொல்லியிருக்காரு, அதாவது உயர்ந்ததான அந்த பிரம்ம பதவியும் கிடைத்தாலும் அதையும் ஒரு புல்லாக நினைத்து அது வேண்டாம், அதுவும் அழியக்கூடியது அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் இருக்கிறார்கள் அப்படின்னு சொல்றார். அடுத்தது 15வது ஸ்லோகம். அத்யுன்னதிம் விதரதீதி யசோதிவேலம் அஸ்யாஷ்டகாஸ்தி சிவதாவகநாம்னி சக்தேஹே ஆக்யாயதாம் கிமியமாதனுதே நிதாந்தம் ஆனம் ரமேதமகிலேஷு சராச்சரேஷு. ஏ சிவ, தாவக நாம்னி சக்தேஹே, உன்னுடைய திருநாமத்தில் ஈடுபடுபவர்கள் அத்யுன்னதிம் அதிவேலம் யசக விதரதி இதி, உயர்ந்த எல்லையற்ற புகழை அடைகின்றனர் என்பது அஸ்யாஹா சகாஸ்தி இவர்களிடம் விளங்குகின்றது. ஏதம் அகிலேஷு சராச்சரேஷு ஆக்யாயதாம் நிதாந்தம் ஆனம்ரம் ஆதனுதே, இந்த உலகத்தின் கண் உள்ள அசையும் அசையா பொருள்களில் இந்த திருநாமத்தை கூறுபவர்கள் நிச்சயமான வினயம் அளிக்கிறது. கிமியம், என்ன விந்தை? அதாவது முன்னாடி சொன்ன கருத்து அதையே வேறு விதமாக இங்க சொல்றார். பரமேஸ்வரனே, உன்னுடைய நாமத்தில் ஈடுபடுபவர்கள் உயர்ந்த புகழை அடைகின்றனர். எப்படி? மற்றவர்களுக்கு உதவி செய்கின்றனர், மற்றவர்கள் எல்லாவற்றையும் சிவனுடைய வடிவமாக பார்க்கின்றனர். துன்பம் மற்றவருக்கு துன்பம் வந்தால் அது தனக்கு வந்த துன்பம் போல அதனை போக்குவதில் முற்படுகின்றனர். இதனால என்ன, அது எல்லையற்ற புகழை அடைகின்றனர் அப்படின்ட்டு சொல்லாமலேயே பெறப்படுகிறது. ஆனால் இருந்தாலும் அவர்கள் எந்த விதமான அந்த கர்வமோ என்னால் தான் இதனை எல்லாம் செய்ய முடிந்தது, நான் இவருக்கு உதவினேன் அப்படிங்கிற அந்த மனப்பான்மை இல்லாமல் ஒரு நிச்சயமான வினயத்தோட இருக்கிறார்கள். இது ஒரு பெரிய விந்தை. ஏன் விந்தை அப்படிங்கிறார்னா, உலக நடைமுறைக்கு விரோதமாக இருக்கிறது இல்லையா? ஒரு சின்ன விஷயம் ஒருத்தங்களுக்கு ஹெல்ப் பண்ணிட்டாலே எல்லாருக்கும் என்னாலதான் இது நடந்தது, இந்த காரியம் என்னாலதான் நடந்தது அப்படின்ட்டு ஒரு ஒரு எண்ணம் வருது, ஒரு கர்வம். நான் இல்லைன்னா இது நடந்திருக்க முடியுமா, நான் இல்லைன்னா இவருக்கு கதி என்ன, இந்த மாதிரி ஒரு எண்ணம் வருது. அது இல்லாமல் இவர்கள் எப்பேற்பட்ட புகழ் வந்தாலும் அந்த வினயபாவத்துடன் இருக்கிறார்கள் என்பது ஒரு விந்தை என்று சொல்றார். அடுத்தது 16வது ஸ்லோகம். त्वन्नाम कीर्तनजुषो अनिशमेकतानाः त्वत्सेवनं विदधतोऽपि न तत्र तृप्तिं विन्दन्ति हन्त सति विघ्नलवे भवन्ति वह्निप्रवेशैव दुस्सहतापभाजः. இந்த ஸ்லோகத்துல ஒரு முக்கியமான கருத்து, அதாவது இவர்களுடைய சிந்தனை எதுல இருக்கு? நாமஸ்மரணம் பண்ணிட்டே இருக்காங்க. அப்ப அவர்களுடைய சிந்தனை எதுல இருக்கு அப்படின்னா, பரமேஸ்வரனுடைய சேவனம். அவருக்கு அந்த எப்பொழுதும் அவருக்கு சேவை செய்வதிலேயே அவர்கள் நோக்கத்தை உடையவர்களாக இருக்கின்றனர். त्वन्नाम கீர்த்தன ஜுஷோ அனிஷம் ஏகதானாக, எப்பொழுதும் ஒரே நோக்கத்துடன். எந்த நோக்கத்துடன்? त्वत् சேவனம் விதததோ அபி, உன்னுடைய வழிபாட்டை செய்தாலும். அப்ப இதுல இருந்து என்ன தெரிஞ்சது? எப்பொழுதும் அவருக்கு சேவை செய்ய வேண்டும், அவருடைய பாடல்களை துதி பாடல்களை பாட வேண்டும், அவருடைய நாமஸ்மரணத்தில் ஈடுபட வேண்டும், அவருடைய அந்த கதைகளை கேட்க வேண்டும். இப்படிதான் அவர்களுடைய நோக்கம் இருக்கிறது. நோக்கத்துடன் உமது வழிபாட்டை செய்தாலும் திருப்தி அளிக்கவில்லை, அவர்கள் திருப்தி அடைவதில்லை. ஏன்? தத்திர திருப்திம் ந விந்தந்தி. ஏன் அப்படின்னா, அந்த வழிபாட்டிற்கு ஒரு இடையூறு வறுமையானால் அது அவர்களால் தாங்க முடியாத தாபத்தை அளிப்பதாக இருக்கிறது. அந்த
விக்னலவே சதி இடையூறு சிறிதுவரினும் வன்னி பிரவேச இவ நெருப்பில் வீழ்ந்தவர் போல் துஸ்ஸக தாபபாஜக பவந்தி தாங்க முடியாத தாபத்தை அடைகிறார்கள். இது நாயன்மார்கள் கதையில ஒவ்வொரு கதையிலுமே வருது. அவர்கள் சிவனுக்காக செய்ய வேண்டிய ஒரு செயல், அது பூஜையாக இருக்கட்டும், இல்லது ஒரு 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 விளக்கு போடுறதாக இருக்கட்டும், அல்லது அவருக்கு மத்தியான வேளையில் போய் அந்த அன்னத்தை படைப்பதாக இருக்கட்டும், இப்படி ஏதோ ஒரு செயல் சிவனுக்காக என்று எடுத்துக்கொண்டதுக்கு தடை வந்தால் தன்னுடைய உயிரையே போனாலும் அந்த செயலை செய்ய வேண்டும் என்ற எண்ணத்தில் இருந்தார்கள். அதுதான் அவர்களுக்கும் நாயன்மார்களுக்கும் மற்றவர்களுக்கும் உள்ள வித்தியாசம். என்ன, அவர்கள் எடுத்துக்கொண்ட கருத்தை, எடுத்துக்கொண்ட செயலை என்ன துன்பம் வந்தாலும், தன் உயிரையே போகக்கூடிய நிலை இருந்தாலும் அதனை செய்தே தீர்வேன் அப்படிங்கிற ஒரு பிடிவாதத்துடன், அந்த ஒரு பக்தியுடன் இருந்ததால்தான் பரமேஸ்வரன் அவர்களுக்கு பிரத்யட்சமாகி ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு விதமாக அருள் செய்தார்னு சொல்லிட்டு நம்ம நாயன்மார் கதையில பார்க்கிறோம். அதேதான் இங்க சொல்றார். இவர்களுடைய நோக்கம் என்ன? சிவனுடைய வழிபாடு. அதுதான் இவர்களுடைய நோக்கமாக இருக்கிறது. அந்த வழிபாட்டிற்கு ஒரு இடையூறு வந்தால் அது தாங்க முடியாத தாபத்தை அடைகிறார்கள். அதனை நிறைவேற்றுவதிலேயே குறியாக இருக்கிறார்கள் அப்படின்ட்டு பார்க்கிறோம். இப்ப அடுத்த ஒரு 4 ஸ்லோகங்கள், அடுத்த 19 அடுத்த ஸ்லோகம் 3 தன்னையும் பிரார்த்தனையாக இருக்கிறது, பல ஸ்ருதியாகவும் எடுத்துக்கலாம். அடுத்த ஸ்லோகம் சிவன் இந்த பரமேஸ்வரன் இந்த சிவபக்தர்களை எப்படி நினைக்கிறார், அவருடைய வாக்கியம் என்ன அப்படிங்கறத சொல்றாருங்க. 17வது ஸ்லோகம். அஸ்தஸ்பிருகம் முனிமகம் சமதர்ஷனம் சமன்வேமி தச்சரண பத்மரஜோபிலாஷாத் இத்யாதி தாவக கிராம் கிரிஷாஸ்பதம் த்வத் ஆக்யாவராஹ புனர் அமூனவிதும் க்ஷமஹ்கஹ. ஹே பரமேஸ்வரா, இங்க கிரிஷ மலையில் வசிப்பவரே, அஸ்தஸ்பிருகம் பற்றற்றவரை, சமதர்ஷனம் முனிம் சமநோக்குடையவரை, முனிவரை, தச்சரண பத்ம ரஜோபிலாஷாத் அகம் சமன்வேமி அவரது திருவடி தாமரையின் தூசியில் ஆசை கொண்டு நான் பின்தொடர்கிறேன் அப்படின்ட்டு யாருடைய வாக்கியம் இது? இத்தியாதி தாவக கிராம் உமது வாக்கிற்கு ஆஸ்பதம் உரியவர்களான த்வத் ஆக்யாபராகா உம்முடைய திருநாமத்தை கூறுபவர்களாகிய அனூன் அவிதும் க்ஷமஹ்கஹ புனக இவர்களை காப்பாற்ற வேறு எவரால் இயலும்? இங்கேருந்து ஐயாவாள் ஆரம்பிக்கிறார். அதாவது என்னை காப்பாற்றுவதற்கு நீ ஒருவனே கதி அப்படின்ட்டு ஒரு இதை கொண்டு போறதுக்காக சிவனுடைய வாக்கியத்தையே இங்க பிரமாணமா எடுக்கிறார். சிவன் வாக்கியம் என்ன? பற்றற்றவரை, முனிவரை அவரது திருவடி தாமரையில் ஆசை கொண்டு நான் பின்தொடர்கிறேன் அப்படின்ட்டு பரமேஸ்வரனுடைய வாக்கியம். இது எங்க இருக்கு அப்படின்னா, இது சூத சம்ஹிதையில இந்த வாக்கியம் இருக்கிறதாக அந்த ஒரு அத்தியாயத்துல இருக்கு. நிரபேக்ஷம் முனிம் சாந்தம் நிர்வைரம் சமதர்ஷினம் அனுபிரஜாம் யகம் நித்யம் அப்படின்ட்டு சூத சம்ஹிதையில ஞானயோக கண்டம் அதுல 20வது அத்தியாயத்துல ஸ்லோகம் 41. இந்த ஸ்லோகத்துல பரமேஸ்வரன் இவர்களை, அந்த சிவபக்தர்களை பின்தொடர்கிறார் அப்படின்ட்டு இருக்கு. அதனை இங்க ஐயாவால் சொல்லி, இப்படிப்பட்டவர்கள் நீயே அவர்களை பின்தொடர்கின்றாய், இப்படிப்பட்டவர்களை யார் காப்பாற்ற முடியும்? உன்னை தவிர வேற யாரும் காப்பாற்ற முடியாது அப்படிங்கிறத இந்த ஸ்லோகத்துல சொல்றார். இதுல இன்னொரு விஷயம், நம்ம பக்தர்களுக்கு உதவி செய்வது, பக்தர்களுக்கு கருணை காட்டுவது, பக்தர்களோட சேர்ந்து அவர்களுடைய நிலைக்கு இறங்கி இருப்பது அப்படிங்கறதெல்லாம் நம்ம பெருமாள் அவ்வாறு செய்தார்ன்ட்டு நிறைய கதைகள் பார்க்கிறோம். இப்ப அர்ஜுனன் கூட அவர் நண்பராகவே இருந்து பண்ணார் அப்படின்ட்டு பல கதைகள் கேட்கிறோம். ஆனால் இங்க இந்த வாக்கியம் ரொம்ப முக்கியமானது. சிவபக்தர்கள் கிட்ட
பரமேஸ்வரனுடைய பாவம், அடியாருக்கும் அடியேன்னு நம்ம சொல்றோம் இல்லையா, அந்த சிவபக்தர்கள் எப்படி உயர்ந்தவர்கள், பரமேஸ்வரனே அவர்களை பின்தொடர்கின்றார் அப்படிங்கிற கருத்தை இங்க நாம் தெரிஞ்சுக்கணும். அடுத்தது 18வது ஸ்லோகம். त्वत् सौहृदादि सुगुणामृत शीतलास्त्वत् आख्यापरा इति तवेश यशोभिगोप्तुम् अस्मानपि त्वत् अभिधानजुषो जुषस्व स्वच्छं यशस्तदपदे ननु मापनैषीः. இங்க பரமேஸ்வரன் கிட்ட ஒரு மிரட்டல் போடுறார். என்ன அப்படின்னா, ஏ ஈஸ்வரனே, त्वत् आख्यापराः, உன் திருநாமத்தை கூறுபவர்கள், त्वत् सौहृदादि सुगुणामृत शीतलाः, உன்னுடைய அன்பு முதலிய அமிர்தத்தால் குளிர்ந்தவர்கள் என்று, தவ யசக அபிகோப்தும், உம்முடைய புகழை காப்பாற்றுவதற்காக, त्वद् अभिधान जुषो अस्मानपि, உன்னுடைய திருநாமத்தை கூறும் என்னையும், जुषस्व, இன்பமடைய செய்வீர். அப்படி செய்யலனா என்ன ஆகும்? நனு ததபதே ஸ்வச்சம் யசக மா அபனைஷீஹி, அப்படி செய்யலனா மேலும் காரணம் இல்லாமல் தூய புகழை வீணே இழக்காதீர். உன்னுடைய பக்தர்கள் எல்லாம் உன்னோட அந்த அந்த சிவானுபவத்துல குளிர்ச்சி அடைகின்றனர் அப்படின்ட்டு உன்னுடைய புகழ் ரொம்ப உலகளாவி பறந்திருக்கு. அதனால என்ன ஆச்சு? அதனால உன்னுடைய திருநாமத்தை கூறும் என்னையும் அந்த அடியார்கள் கூட்டத்துல சேர்த்துக்கோ. எனக்கும் அந்த நிலையை தான், எனக்கும் அந்த சிவானந்த நிலையை தான். அப்படி நீ தரவில்லை எனில் என்ன ஆகும்? உன்னுடைய புகழுக்கு ஒரு களங்கம் வரும். அந்த களங்கம் வர வேண்டாம் அப்படின்னா என்னையும் அதுல சேர்த்துக்கோ அப்படின்ட்டு அப்படின்னு இந்த ஸ்லோகத்துல சொல்றார். இது தேவாரத்துல திருநாவுக்கரசர் ஒரு இடத்துல, பல இடங்கள் இருக்கு, நான் ஒரு இடம் சொல்றேன். அவர் நாவுக்கரசர் திருவடி தீட்சை வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சுவாமி கிட்ட பல காலமாக வேண்டுகின்றார். திருவடி தீட்சை, தன்னுடைய ஹிருதயத்தில் அந்த பரமேஸ்வரனுடைய திருவடியை காண வேண்டும் அப்படிங்கிறத அவர் நிறைய முறை விண்ணப்பம் செய்கின்றார். அப்ப ஒரு திருச்சத்தி முற்றம் அப்படின்ட்டு ஒரு ஊர், எங்க கும்பகோணம் பக்கத்துல இருக்கு திருச்சத்தி முற்றம். அந்த திருக்கோயில்ல அந்த பரமேஸ்வரன் கிட்ட கேட்கும் பொழுது, கோவாய் முடுகி அடுதிரள் கூற்றம் குமைப்பதன் முன் பூவார் அடிச்சுவடு என் மேல் பொறித்துவை. அதாவது யமன் என்னுடைய உயிரை போக்குவதற்கு முன் உன்னுடைய திருவடியை என்னுடைய மனதில் பொறித்துவை. போகவிடின் மூவா முழுபழி மூடும் கண்டாய், முழங்கும் தரற்கை தேவா திருச்சத்தி முற்றத்துறையும் சிவக்கொழுந்தே. அப்படி நீ செய்யவில்லை என்றால் உனக்கு போக முடியாத பழி உன்னால் தீர்க்க முடியாத ஒரு பழி வந்துவிடும். அதனால என்னுடைய மனதில் உன்னுடைய திருவடியை விரைவில் பதித்துவை அப்படின்னு சொல்றார். அதாவது பரமேஸ்வரன் கிட்ட அப்படி சொல்றது, உனக்கு பழி வந்துடும், அதனால நீ இந்த செஞ்சிரு அப்படின்னு சொல்றார். இப்ப அடுத்ததான ஸ்லோகம் இது எல்லாமே பிரார்த்தனை பரமேஸ்வரன் கிட்ட. क्रोधस्मरादि उपशमं त्वयिरागिताञ्च देहीश मेन यदि मे श्वमुखेभ्ययेभ्यः किं वेदकं त्वदभिधां मम गृह्णतोऽस्य पल्गुस्थितिस्त्वदयशोभहेतुरेषा. முதல் ஸ்லோகத்துல சிவபக்தர்களுடைய லட்சணமாக சொன்னது என்ன அப்படின்னா, காம குரோதாதிகள் இல்லாமல் இருக்கிறார்கள். ஏன் அப்படின்னா, பரமேஸ்வரன், அந்த சூலபாணியான பரமேஸ்வரன் அவர்களுடைய ஹிருதயத்தில் இருப்பதனால் அவர்களுக்கு காமம் குரோதம் இல்லை. அந்த சூலத்தினால அவர்களுடைய காமத்தை எல்லாம் அவர் போக்கி விடுகிறார் அப்படிங்கிறது முதல் லட்சணம். இங்க ஐயாவாள் எனக்கு அந்த காமக்ரோதாதிகள் போகணும், என்னையும் அந்த சிவபக்தர்கள் கூட்டத்துல சேர்த்துக்கொள் அப்படின்ட்டு வேண்டிட்டு எனக்கும் அந்த காமக்ரோதாதிகள் போக வேண்டும் அப்படிங்கிறத இங்க பிரார்த்தனை பண்றார். நாமும் பிரார்த்தனை பண்றோம். ஹே ஈஸ்வரனே, குரோதஸ்மராதி உபசமம் துவயி ராகிதாஞ்ச, கோபம் காமம் முதலியவற்றை தனித்து உன்னிடத்தில் ஈடுபாட்டையும் மேதேகி எனக்கு தருவீராக. யதின
மே ஏவ்யஹ ஸ்வமுகேவ்யஹ கிம் வேதகம். அவ்வாறு தராவிட்டால் எனக்கும் நாய் முதலியவற்றுக்கும் என்ன வேற்றுமை? துவத் அபிதாம் கிருண்ணதோஸ்ய மம. உம்முடைய திருநாமங்களை கூறும் எனக்கு ஏஷா பல்குஸ்திதிஹி துவத் அயசோபர ஹேதுஹு. உன்னுடைய திருநாமத்தை கூறும் எனக்கு இந்த அவலமான தாழ்நிலை உன் இகழ்ச்சிக்கு காரணமாகிவிடும் என்று தனக்கும் அந்த குரோதமும் பரமேஸ்வரனிடத்தில் பக்தியும் வேண்டும்னு வென்றார். அதாவது இப்ப ஒரு பெரிய இடத்துல வேலை செய்யறோம் அப்படின்னா அந்த 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 இடத்துல வேலை செய்யும் பொழுது வேலை செய்பவர் ஒரு தவறு செஞ்சால் அந்த 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 கம்பெனிக்கோ அந்த எஜமானருக்கோ ஒரு அவலம் ஏற்படும் இல்லையா? அப்ப அதே மாதிரி இங்க நான் உன்னுடைய பக்தனாக இருப்பேனே ஆனால் எனக்கு இந்த காம குரோதாதிகள் இருந்து கொண்டே இருந்தால் அது ஒரு கீழான நிலை. இப்படி கீழான நிலை ஒரு சிவபக்தனுக்கு இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு அதனால அவலமான தன்மை அந்த அந்த இகழ்ச்சி யாரை சேரணும்? உன்னையே சேரும். ஏனெனில் நான் உன்னை சார்ந்தவன், அது உனக்கு சேர்ந்ததாகிவிடும். அதனால என்னிடம் இருக்கும் அந்த காமக்ரோதாதிகளை போக்கி உன்னுடைய பக்தியில் என்னை ஈடுபடுத்து அப்படின்ட்டு இங்க வென்றார். அடுத்தது त्वन्नाम कीर्तन सुधा रसदारयास्तो अस्तविच्छेदया वृषविशृङ्खलसौहितीकः वेद्यान्तराण्यकलयन् विचराणि सोऽहं शान्तः कदा शशिवतंस तव பிரசாதாத். ஏ பரமேஸ்வரனே, உன்னுடைய பிரசாதத்தினால் எப்பொழுது அந்த சோகம் பாவனையில் இருப்பேன், சிவோகம் என்ற பாவனையில் இருப்பேன் அப்படிங்கிறத இந்த ஸ்லோகத்துல கேட்கின்றார். சசிவதம்ச, சந்திரனை சூடியவரே, துவன்னாம கீர்த்தன சுதா ரசதாரையா அஸ்தவிச்சேதையா. உன் நாமத்தை கீர்த்தனம் செய்வதால் தடையற்ற அமிர்த பெருக்கால் விருஷ விஷ்ருங்கல சௌஹிதீகக மேன்மையான தடையற்ற திருப்தியையும் வேத்யாந்தராணி அகலயன் அறிய வேண்டிய மற்றவைகளை நாடாமல் சோகம் சாந்தக தவ பிரசாதாத் கதா விசராணி. அந்த சோகம் என்று இருப்பதையும் அந்த நிலையையும் சாந்தமாக இருக்கும் நிலையையும் உன்னுடைய பிரசாதத்தினால் எப்பொழுது அடைந்து நான் நடமாடிக் கொண்டிருப்பேன். பரமேஸ்வரனுடைய பிரசாதத்தினால், அவருடைய அனுகிரகத்தினால் தான் அந்த சாந்த நிலை வரும் இல்லையா? அந்த நிலை எனக்கு எப்பொழுது வரும்? கதாவா கைலாசே கனகமணி சௌதே அப்படின்னு சொல்லிட்டு சிவானந்த லஹரியில ஆச்சாரியால் எப்பொழுது அந்த கைலாசத்தில் உன்னுடைய அந்த திரு நடனத்தையும் உன்னுடைய அந்த சிவபக்தர்களோடு நீ சிவகணங்களோடு இருக்கும் அந்த நிலையையும் பார்ப்பேனோ அப்படின்னு சொல்றாப்புல இந்த ஸ்லோகத்துல ஐயாவால் சோகம் பாவனையும் சாந்தமாக இருக்கும் நிலையும் எப்பொழுது எனக்கு வரும் அப்படின்னா விரைவில் எனக்கு அதனை தந்தருள்வாயாக அப்படின்ட்டு நாமும் பிரார்த்திக்க வேண்டும். இப்ப கடைசி ஸ்லோகம். மத் பிராணவல்லப மதீய நிதே மதாத்மன் சாம்ப பிரபோ சிவ சசாங்க விபூஷணேதி त्वन्नाम दीव्यदमृतोदधि वीचिदोलान्दोलैर् विदेहि विरुजं कृपया विभो माम्. ஹே பரமேஸ்வரா, என் மத் பிராணவல்லப என்னுடைய உயிர் துணைவனே, மதீய நிதே என்னுடைய பொக்கிஷமே, மதாத்மன் என் ஆத்மாவே, சாம்ப பிரபோ சிவ சசாங்க விபூஷண விபோ, त्वन्नाम दीव्यत् அமிர்தோததி வீச்சி தோலாந்தோலைஹி. இப்படி உன்னுடைய நாமம் திருவுரையாடல் புரியும் அமிர்த கடலின் அலைகளில் ஊஞ்சலில் ஆடச் செய்து மாம் கிருபையா விருஜம் விதேகி என்னை கருணையினால் சம்சார துயரை நீங்கினவனாகச் செய்வாயாக. இதுதான் இந்த ஸ்லோகத்தை படிப்பதனால் பெறக்கூடிய பயன். இந்த விருஜம் விதேகி,
உன் உன் நீயோ ஒரு கருணாகரன், கருணை கடல். அப்படிப்பட்ட நீ எனக்கு இந்த சம்சாரத்திலிருந்து நீங்கினவனாக செய்வாயாக அப்படின்ட்டு பிரார்த்திக்கிறார். அதனையே நாமும் பிரார்த்தனை செய்து இந்த பிறவி தலையிலிருந்து விடுபட வேண்டும் அப்படின்ட்டு வேண்டிக்கிறோம். இந்த ஸ்லோகத்துல கூறியிருக்கின்ற நாமாக்கள் அதை மட்டும் ஒரு தடவை பார்த்துருவோம். நாத பகவன் ஈஷ சூலபாணிகி சம்போ ஸ்மரஹர கௌரீஷ கிரீஷ சிவ விபோ பஷ்யன் லலாட தருணேந்து மௌலே சசிவதம்ச. இந்த நாமாக்கள் இந்த ஸ்லோகத்துல பல முறைகள் வந்திருக்கு. இதனையே நாமஸ்மரணம் பண்ணியும் நாமும் அந்த சம்சாரத்திலிருந்து விடுபட்டு சிவனுடைய திருவடியில் சேர்வோமாக. நமஸ்காரம்.